எங்கட சொல்ல குட்டீஸ், நான் உங்க ஸ்ட்ராபெரி பேசுறேன். இந்த இன்ட்ரோலாம் கொடுத்து ரொம்ப மாசமாச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருக்குடா. நினைக்கலாம் இத்தனை மாசமா எங்கடி போயிட்டேன்னு. சத்தியமா நீங்க நினைக்க மாட்டீங்க. என்னை நீங்க மறந்துருப்பீங்க. யாருக்கு தெரியும், என்னை நீங்க RAP கூட போட்டிருக்கலாம், இல்ல பாதி பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். இல்ல போகல. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் நான் வருவேன்ட்டு சில பேர்ல எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்குது. சப்ஸ்கிரைபர்லாம் அப்படியே இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூடா. என்னையும் ஒரு ஆளா மதிச்சு ஒரு தடவை சப்ஸ்கிரைபரா எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தேங்க்யூடா. லைஃப்னா பர்சன் சில பல அடிகள் விழுகதான செய்யும். நமக்கு என்ன பிரச்சனை வர்றது இந்த புதுசா? யாருக்குதான் பிரச்சனை வராம இருக்குது, அதே மட்டும்தான். சில பல அடி மிதி உத சரிப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன். நிறைய பிரச்சனைடா. பிரச்சனைன்னு சொன்னா லாப்லாபா சொல்லிட்டே போலாம். ஒரு வீடியோ இல்ல, எத்தனை வீடியோல சொன்னாலும் பத்தாது. பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்கும். அதே மட்டும்தான் சேனல்லையும் பெரிய ஷோஸ் ஸ்டைக்கு வீடியோஸ் எல்லாமே போயிருச்சு. மாஃபியா டார்க் லவ் கூட போயிருச்சுடா. அது திரும்ப போற மைண்ட் செட் இல்ல. ஆனா நிறைய பேர் அது வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, மாஃபியா டார்க் லவ் போடுங்க போடுங்கன்ட்டு. மேபி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. உங்களுக்கு மாஃபியா டார்க் லவ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கடா. மேபி நான் வந்து ஒரு மூவியா போறதுக்கு ட்ரை பண்றேன். உங்களுக்கு ஓகேக்கா போடுங்க அப்படின்னு சொன்னா ஓகே ட்ரை பண்றதா, மேபி போட ட்ரை பண்றேன். இல்ல வேண்டாம் அப்படின்னாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லடா, ஓகேதான். ஏன்னா எல்லாமே போயிருச்சு. அதனாலதான் முக்கியமா நான் ரெக்கார்டிங்கே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனதே. வேண்டாம் போனாலும் நமக்குன்னு ஒரு சந்தோஷம் வேணும்ல. சந்தோஷம் நம்மளை தேடி வர்றதில்ல, நம்ம தானே சந்தோஷத்தை தேடி போனோம். எனக்கு சந்தோஷம்னா அது ஒண்ணு தேக்குக்கு BTS, இல்ல எனக்கு பிரச்சனைனா ரெக்கார்டிங். அந்த ரெக்கார்டிங் பண்ணாதான் எனக்கு ஒரு மைண்ட் ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே அமைதியா பிரேக் எடுத்துட்டு காட்டிருக்குது. பிரேக் எல்லாம் எடுத்ததா போதும். ரெக்கார்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் சேனல் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மட்டும் இதுலயும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வேற சேனல்ல போடுறேன்னு நினைக்காதீங்கன்னா, இதுவும் என் சேனல் தான். இது என்னோட செகண்ட் சேனல். ஃபர்ஸ்ட் சேனல் ஃபாலோ பண்ண மாட்டோமே, செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் சேனல்ல வீடியோஸ் வராதுலாம் நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சேனல்லையும் வீடியோஸ் வரும், செகண்ட் சேனல் வீடியோஸ் வரும். ரெண்டு சேனல்லையும் மாத்தி மாத்தி வீடியோஸ் வரும். எனக்கு எப்ப டைம் கிடைக்குது, எப்ப நான் ஃப்ரீயா இருக்கிறேன்னா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்ப டைம் கிடைக்கும் நான் ரெக்கார்டிங் பண்றேன்டா. டெய்லியும் வரும்னா வராதுடா, நானே சொல்றேன். ஏன்னா டெய்லிலாம் வீடியோஸ் எல்லாம் வரதுல வாய்ப்பே கிடையாது. வாரத்துல ஒரு நாள் 3 நாள் ஒருக்கா அந்த மட்டும் எனக்கு தோண போது டைம் கிடைக்கும் போது நான் ரெக்கார்டிங் பண்ணி போடுறேன்டா. என்னையும் பிடிச்சி சப்போர்ட் பண்ணி இத்தனை பேர் பாக்குறதுக்கு ரொம்ப தேங்க்யூடா. வாய்ஸ் அங்கங்க பிரேக் ஆகி ஒரு மாதிரி நாய்ஸஸ் எல்லாம் கேட்டுச்சுன்னா சாரிதான், மன்னிச்சுக்கோங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சு ரெக்கார்டிங் பண்ணி, ரொம்ப மாசமே ஆயிடுச்சு. அதனால ஒரு மாதிரி விட்டு விட்டு கதைக்கிற மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட செல்லக்குட்டிங்க தானே, உங்க வீட்டு பிள்ளைங்களா, எப்பவும் வழக்கம் போல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா. சரி, இன்ட்ரோவே ரொம்ப நேரம் பேசிட்டேன். நானே ரொம்ப வளவலா கொலவலா பேசாம டேட்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரியை பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முக்கியமானது பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் ரொம்ப முக்கியம், பிகிலு லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கும், கமெண்ட் போட்டுருங்க இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு. இன்ட்ரோல எது வேணா, நம்ம தெக்குக்கு தான் நம்ம ஜங்குக்கு தான் வழக்கம் போல டாப் தாண்டா. நீங்க நான் வந்து எப்பயுமே டாப் ஜேகே தான் போடுவேன். டாப் ஜேகே தான். நீங்க எந்த ப்ராப்ளம் இல்லாம வந்து ஸ்டோரி பார்க்கலாம்னா நம்ம ஸ்டோரி போக போக இது இருக்கிற இன்ட்ரோலாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே சொல்லிடலாம். இப்ப ஸ்டோரி ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்னா ஒரு காஃபி ஷாப் தாண்டா காட்டுறாங்க. அந்த காஃபி ஷாப்பே பார்க்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லா, அவ்வளோ அமைதியா, அவ்வளவுமே ப்ரெசண்டா இருக்குதுடா. அந்த காஃபி ஷாப்ல உட்காட்டு 2 பர்சன்ட் அப்படியே உட்காட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுல இருக்க ஒரு பர்சன்ட் தான், பையா உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க, நீ என்னதான் பண்ணலான்னு முடிவுல இருக்கிற, உங்க அப்பா மேரேஜ் பண்ணிக்க சொன்னாலும் மேரேஜ் பண்ண மாட்டேங்கிற, லவ் பண்ணிதான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்ற, சரி லவ் பண்ணியாவது மேரேஜ் பண்ணிக்கூடான்னு சொன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிற,
எந்த பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிடுற, எந்த பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிடுற, யாரு வந்து அப்ரோச் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிடுற. ஆனா லவ் பண்ணிதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ட்ரீமா சொல்ற, ஆனா லவ்வும் பண்ண மாட்டேங்கிற. உங்க அப்பா உன்னை டார்ச்சர் பத்தாதுன்னு என்னையும் சேர்த்து டார்ச்சர் பண்றானா? ஏன் பையன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான்? அவன் மனசுல யாரா இருக்கானா? அவன் யாரா லவ் பண்றானா? நீ லவ் பண்ணாதனடோ ஆமா உங்க பையன் லவ் பண்றான்னு போய் சொல்ல முடியும். நீயும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற, என்னையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேங்கிற. எங்க அப்பா எல்லாம் கேட்டுட்டு கிடக்குறாரு எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு. ஒன்னால சேர்ந்து நானும் உட்காந்துருக்கேன். சுகா உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் கத்திட்டு இருக்கேன்? ஏன் கத்திட்டு இருக்கேனா? வயிற்றுல கொட்டிட்டு இருக்கேன்டா. என் லவ் பண்ணிதான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா லவ்வும் பண்ண மாட்டேங்கிறேன். எப்பதான்டா லவ் பண்ணுவேன்? எப்படா மேரேஜ் பண்ணிப்பேன்? சுகா நான் என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னா சொல்றேன், நான் என்ன லவ் பண்ணிக்க மாட்டேன்னா சொல்றேன். எனக்கும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசை, ஆனா அப்படியாப்பட்ட பையனை நான் பார்க்கவே இல்லையே. என் டைப்புக்கு எனக்கு பிடிச்ச மட்டும் ஒரு பையனை பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு பையனுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். அப்படியாப்பட்ட பையன்ட்டு சின்ன வயசுல இருந்து நீயும் சொல்லிட்டே தான் இருக்க, ஆனா அப்படிப்பட்ட பையனை நீ பார்க்கவே இல்லடா. டேய் இந்த காலத்துல லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம், அதுவே ஒரு பழைய பஞ்சாமிருந்தடா. அந்த பஞ்சாமிருந்தத்தை கட்டிக்கிட்டு ஏன்டா அழுகுற? சுகா லவ் இஸ் லவ், லவ் இஸ் ஆல்வேஸ் லவ். லவ்ன்றது ஒரு புனிதமானது சுகா, அத நீ இப்படிலாம் பேசாத. டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. அவன் என்னென்னமோ ஷிப் எல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கிறான், நீ இன்னமும் அந்த லவ்ன்றது ஒரு ஷிப்பை எடுத்துட்டு இருக்க. சுகா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஃபீல் மை லவ், ஃபீல் பண்ணி பார்த்தாதான் புரியும். நமக்குன்னு ஒரு பர்சன்டா, அவனை பார்த்தாலே அவன் நமக்கானவன். ஆண்டவன் நமக்காக மட்டும்தான் அவன் அமைச்சு வச்சிருக்கான், நமக்குதான் அவனை பார்த்தோன்னே ஒரு ஃபீல் வரும். இந்த 11 first sight கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாட்டேன். அவனை பார்த்தோன்னே, அவன் கண்ணை பார்த்தோன்னே அவனை விட்டுறவே கூடாது. அவன் லைஃப் லாங் அவனை நம்ம கூடயே வச்சுக்கணும். அவன் கைய எக்காலத்து கொண்டும் தவறவே கூட்டக்கூடாதுன்னு தோணணும். அவனை பார்த்தோன்னே அப்படியே ஒரு ஃபீல் வரணும். அந்த மாதிரி ஒரு லவ் தான் நீ எதிர்பார்க்கிறேன். அவன் எப்பவுமே எனக்கானவனா இருக்கணும், நான் அவனுக்கானவனா இருக்கணும். எப்பவுமே ஒரு லவ்னா ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், ஒரு லவ்வபிள் கேரிங் பிளாப்லாப்லா சொல்லிட்டே போலாம் சுகா. லவ்ன்றது அதுக்கு வந்து ஒரு வார்த்தையே கிடையாது, அதுக்கு ஒரு உருவமே கிடையாது சுகா. எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு புடிச்சு படிச்சுதான் தெரிஞ்சுப்போம். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம வந்து அதை பழகிக்க மாட்டோம், அதை ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டோம், அது நம்மளுக்கு புரியவே புரியாது. அதுதான் லவ். நமக்காவே தானா ஒண்ணு வர்றது, அதை நம்மளால தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்க போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா லவ் வந்துடும். அந்த மாதிரி ஒரு பர்சனுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். இப்பன்னு இல்ல, எப்பயுமே காண போன கடைசி வரைக்கும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ வெயிட் பண்றதும் சரிடா, என்னையும் ஏன்டா சேர்த்து வெயிட் பண்ண? சுகா நான் என்ன உன்னை பண்ணிக்க மாட்டேன்னா சொல்றேன், போய் லவ் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ. நான் என்ன பண்ண மாட்டேன்னா சொல்றேன், எனக்கு அமைஞ்சா நான் ஏன் பண்ணாம இருக்கேன் அப்படி சொல்ல சுகா. இப்படி பேசிட்டே இருக்காங்க. எனக்கான ஒருத்தனை வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இந்நேரத்துக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ, என்ன பண்ணிட்டு இருப்பான், எந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கானா? சுகா அப்படிலாம் பேசாத. எனக்கானவன் அவன் மட்டும்தான் இருப்பான், எனக்கு தெரியும். நான் இப்படி அவன் நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ. வளவெல்லாம் பேசாம வா சுகா போலான்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் தயாங்க தானே இப்படி போறாங்க. சுகா நேரத்துக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? புடிங்கிட்டு இருக்க. ஜிம்மி என்ன பண்ணிட்டு இருந்த இல்ல கேக்குறேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறேன். 5 நிமிஷம் அந்த டீலிங்க விட்டுட்டு நான் வேற ஒரு விஷயத்துக்காக போனா, இப்படி டீலிங்க கோட்டை விட்டுட்டு வந்து நின்று இருக்கிறேன். இல்ல எங்க மயிர் பிடிங்கிட்டு இருந்தேன் கேக்குறேன், இல்ல மயிர் பிடிங்கிட்டு இருந்தியான்னு கேக்குறேன். எப்படியாப்பட்ட டீலிங் தெரியுமா? எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? அந்த ப்ராஜெக்ட விட்டுட்டு நீ பாட்டு போயிடுச்சு மச்சான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அசால்ட்டா நிக்கிற. உனக்கு பக்கப்புண்டு. மச்சான் மம்மி நான் என்னடா பண்றது? நம்ம தெரிஞ்சுமே அவன் வேணுக்குன்னு அந்த ஜாக்சன் கை வச்சானா நம்ம என்ன பண்றது? அவனுக்குள்ளே பேசி முடிச்சுட்டானுங்கடா. நம்மள சும்மா என்ன சப்பைக்காக கூப்பிட்டான்னு சொல்றியா? மச்சான் அப்படி சொல்ல, நீ அப்படிதான் ஜிம்மி சொல்ல வர, நீ அப்படிதான் சொல்ல வர. என்னைய பார்த்தா என்ன பொட்ட படமா தெரியுதா? அந்த தீவிர பின்னதுக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டு தலையை குனிஞ்சிட்டு நிக்க சொல்றேன். ஜங்குக்கு அப்படி சொல்லவில்லடா, அவனுங்களே பேச்சு முடிச்சுட்டானுங்க மாமி. அந்த இடத்துல நீயும் இல்ல, நீ என்ன பண்றது இல்ல, என்ன பண்றது இல்லைன்னா எனக்கு புரியல.
இத்தனை வருஷமா என் கூட தான் இருக்கிற, என் கூட குப்பை கொட்டிட்டு இருக்க, என்ன பண்ணணும் கூட தெரியாது. நான் பார்த்து அவசரப்பட்டு ஒண்ணு பண்ணா அப்புறம் அதுக்கும் நையா மையான்னு கத்துவ நீ, அதனாலதான் அமைதியா இருந்தேன். மீன் போன என்ன சொல்றேன்னு தெரியல, எனக்கு டென்ஷனா வருது, எனக்கு என்ன பண்றது இல்ல. என்ன அவனுக்கு முன்னாடி என்ன கை கட்டி நிக்க சொல்றியா? உனக்கு என்ன ஜங்குக்கு பயந்துட்டான், பயந்து ஓடிடுவான், அவ்வளவுதான், ஜங்குக்கு ஒரு தேவை அப்படின்னு சொல்லிட்டுவானுங்க. அவனுங்களா முன்னாடி என்ன பொட்ட பரட்டு நிக்க சொல்றியா? நான் வேணா ஒரு சாரி கட்டிட்டு அவனுக்கு முன்னாடி சீக்க மாட்ட போய் நிக்கட்டான். ஜங்குக்கு லூசுனா அப்புறம் என்னடா, அப்புறம் என்ன, அவனுக்கு அப்படிதான் நினைப்பானுங்க. இப்ப மட்டும் பயந்துட்டு அந்த டீலிங்க மட்டும் அந்த ஜாக்சன் நாய்க்கு நான் விட்டு கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஜங்குக்கு அந்த ஜாக்சனுக்கு பயந்துட்டான், அவ்வளவுதான், அடுத்த ஜாக்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க அந்த தேவிட பையனுங்க. என்னால விட முடியாது, என்னால அந்த டீலிங் விட முடியாது. ஒண்ணு டீலிங் குடுக்கறது நானா இருக்கணும், இல்ல டீலிங் எடுக்கிறது நானாதான் இருக்கணும். இங்க எல்லாமே நான் மட்டும்தான் இருக்கணும். என்னை தாண்டி எவனும் வரவே கூடாது, வரவும் விடவும் மாட்டேன். நான் தைரியம் தான் அந்த டீலிங் அந்த ஜாக்சன் ஆகி விட்டுட்டு போயிருப்பான். என்னை பார்த்து பயந்து ஓடுறவனுங்களே நான் சும்மா விட மாட்டேன். அவனுங்க நானும் தெரிஞ்சு அவன் கைய வச்சிருக்கான்ல, அவனை சும்மா விட மாட்டேன். அவனை ரொம்ப நாளா பார்த்துட்டுதான் இருக்கிறேன், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ட்டு. சரி பாவம் பொட்டையாட்டு இருக்கானே, இவனெல்லாம் போய் அடிக்கணுமா ஜங்குக்கு போய் நினைச்சேன். பரவாயில்ல, எனக்கு ஈக்குவலா இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கிறான்னா அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே கத்திட்டு இருக்கான், இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு அப்படியே கான்வென்ட் படிச்சுட்டு இருக்கான். மச்சம் மாமே அவன் தான் மாமி இந்த ஜாக்சன் கூட நின்றுட்டு இருந்தான், ஒவ்வொரு துகுறு விட்டுட்டு இருந்தான் மாமி. நானும் அங்கேயே போட்டு தள்ளினதான் பார்த்தேன். சரி உன்னை கேட்க கூடாது, எது பண்ணக்கூடாது அவன் இருந்தேன். யார சொல்ற? அவன் தான் மாமி ஒவ்வொரு தொகுறு விட்டுட்டு இருந்தியா அங்க நின்னுட்டு. எவன்டா சொல்ற? அதான் அந்த பொண்ணுக்கு முன்னாடி அப்படி சொல்லி வச்சு நின்னுட்டு இருக்கானே, அவனதான் சொல்றேன். அவனா? இவனை புடிச்சா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தானா வரும். உன்னையெல்லாம் நம்பணும், இதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்ல. நீ மூடிக்கிட்டேன் பின்னாடியே வா, நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே கார் ஓட்டு இறங்கி அப்படியே போறான்டா. அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்க்க அப்படியே ஸ்டைலா, ஜங்குக்கு அப்படியே பார்க்க மாசா கிளாஸா இருக்கான்டா. அப்படியே பிளாக் அண்ட் பிளாக் ஹவுஸ் பிட்டு, கையில ஃபுல்லா டாட்டோ, அப்படியே லிப் இயரிங்ஸிங் ஐப்ரோ இயரிங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஜங்குக்கு பத்தி தெரியும்லடா. அப்படியே ஒரு மாதிரி செம ஹார்ட்டா வேற லெவல்ல இருக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி மாசா கெத்தா நடந்து போயிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜிம்மினும் அப்படியே பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிறான். அப்படியே பிஜிஎம் பேக்ல ஓடிட்டு இருக்குது. இந்த சைடு நம்ம தயங்க பார்த்தோம்னா நம்ம தயங்க அப்படியே காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம சுகர் கூட அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு பர்சன்ட் அப்படியே நம்ம தயங்கோட பேக்க புடுங்கிட்டு அப்படியே ஓடுறான். இந்த சைடு நம்ம தயங்கு அப்படியே ஷாக் ஆயிருது, அப்படியே கத்துறான். என் பேக் ஐயோ யாராவது அவனை பிடிங்க, என் பேக் எடுத்துட்டு போனா நில்ற பிடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயங்க அப்படியே கத்துறான். இந்த சைடு நம்ம சுகா டி பேக்கு கூட ஒழுங்கா வச்சுக்க மாட்டேன். சுகா நானும் எதிர பார்த்தேன், அவன் திடீர்னு பேக்க பிடிங்கிட்டு போயிட்டான். ஐயோ யாரும் வர மாட்டாங்க, ஐயோ எனக்கு என்ன பண்றது தெரியல. இந்த காலத்துல எவன்டா வந்து நம்ம ஹெல்ப் பண்ண போறான், நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயங்க என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். ஐயோ என் பேக் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கி அப்படி ஓடுறான். பொறுக்கி நில்றான், பொறுக்கி நில்லுடா, அதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் நிறைய இருக்குடா, கொடுத்துட்டு போடா டே பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கி அப்படி ஓடுறான். இந்த சைடு நம்ம தயாங்க ஓட போது ஒரு பாட்டி மாதிரிதான் அப்படியே இடிச்சிடறான். இந்த சைடு நம்ம தயாங்கு அப்படியே விழுக போறான். அவனுக்கு அப்படியே பயமா இருக்குது, விழுந்துருவோம்னு நினைக்கிறான். அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு பர்சன்ட் அப்படியே வந்து நம்ம தயாங்க அப்படியே கேட்ச் பண்ணிடுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே பாக்குறாங்க ஐ ஓபன் பண்ணி. அந்த பர்சன்ட் அப்படியே நம்ம தயங்க பாக்குறான். இந்த சைடு அந்த பாட்டி ஒரு கூட நிறைய ஃபுல்லா பூவா வச்சிருக்கோம். அந்த பூ அப்படியே பறந்து அப்படியே நம்ம தயாங் மேலேயும் அது வேற வேலை நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு மேலேயும் விழுகுது. நம்ம தயாங்க்கு அப்படியே எல்லாமே ஸ்லோ மோஷன்ல நடக்கிற மாட்டம் இருக்குது. அப்படியே அந்த பூவெல்லாம் வந்து தேக்குக்கு ரெண்டு பேத்து மேல விழுகுது. அங்க டிராபிக் ஜாம் ஆயிருக்கும்டா. அப்படியே எல்லாமே அப்படியே நிக்குது. இந்த சைடு நம்ம சுகா அப்படியே கத்துட்டு இருக்கிறான். அந்த பாட்டி அப்படியே கூட தட்டி விட்டோம்னா அந்த பாட்டி அப்படியே கத்திட்டு இருக்குது. ஆனா நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம தயாங்கும் சரி என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படியே அவனுங்க அந்த ரெண்டு பேர் வேர்ல்டே இல்ல. அப்படியே ரெண்டு பேரும் ஐகான் அப்படியே பாத்துட்டு இருக்கிறாங்க. பேக்ரவுண்ட்ல அப்படியே பிஜிஎம் தாண்டா ஓடிட்டு இருக்குது. நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி இந்த உலகத்திலயே இல்லாத மட்டும் நம்ம தயாங்க ஜங்கு கூட ஐசியா தான் பாத்துட்டு இருக்கிறான். வேற லெவலுக்கு ஒரு ஹீரோயினி மீட் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கும்டா அந்த மட்டும் ஒரு ஃபீல் தான். அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட்ல இந்த பிஜிஎம் ஓடிட்டு இருக்குதுடா.
ரெண்டு பேருமே நம்ம தேக்குக்கு ரெண்டு பேருமே ஐகான் பண்றது அப்படியே நிப்பாட்ல. நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தயாங்கோட இடுப்பை புடிச்சுதான் அப்படியே தூக்கி இருப்பான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்லோவா நம்ம தயாங்க அப்படியே கீழே இறக்கி விடுறான். ஸ்டில் நம்ம தயாங்க அப்படியே பாத்துட்டு தான் இருக்கிறான். நம்ம ஜங்குக்குமே அப்படி பாத்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம சுகா தான் வந்து கூப்பிடுறான். ஏ தயம், ஏ தயம், ஏ தயம், சுகா சுகா, என் பேக் அப்படின்னு சொல்ல போகுது. நம்ம ஜங்குக்கு என்ன பேக்கு ஏங்க, பேக் எனக்கு காப்பாத்துறதுக்கு தான் நீங்க வந்தீங்க. ஆமா ஆமா, என் பேக்குங்க, என் பேக்க போய் பிடிங்க, அவன் தூக்கிட்டு போன அந்த திருட்டு பையன் பேக்கு. திருட்டு பையனா என்னவா சொல்றீங்க? உங்கள அங்க திருட்டு பையன் போடுறான் பாருங்க பேக்கு, இதை பிடிக்கிறேன் சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படி ஓடுறான். என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அப்படியே போய் அவனதான் பிடிக்கிறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின் அதெல்லாம் பாத்துட்டுதான் இருப்பான். ஜிம்மின் அதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிடறான். அந்த சைடு நம்ம ஜங்குக்கு அந்த பேக்க வச்சு அடிச்சிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்க தான் அப்படி ஓடி வந்து பொலியுன்னு ஸ்லாப் போடுறான். தயாங்க அப்படியே பொலியுன்னு ஸ்லாப் போட்டிருப்பான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்னுறான். நம்ம ஜிம்மின்னு அப்படியே நின்னுறான். எல்லாருமே அப்படி நின்னுறாங்க. பொறுக்கி என்ன தைரியம் தான் என்னோட பேக்க திருட்டு ஓடி இருப்பேன், உனக்கு வேற இதே கிடைக்கலையானா, வேற பழக்கம் இல்லையானா, என்ன தைரியம் பேக்க திருட்டு ஓடி இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறான் நம்ம தயாங்கு. இந்த சைடு மத்தவங்க தான் அப்படியே வந்து, ஆமாப்பா இந்த மாதிரி பசங்களோட சும்மா விடக்கூடாது, இவனோட போலீஸ் பிடிச்சு கொடுக்கணும், என்ன தைரியம் தான் பேக்க திருட்டு ஓடி இருப்பான், பட்ட பகலில் பேக்க திருட்டு ஓடுறான், இவனுங்கெல்லாம் வேற வேலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்தவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஒருத்தன், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்னு நம்ம ஜிம்மின்னு, போலீஸா இன்னும் ஜங்குக்கே என்னடா போலீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க, இந்த பொழப்புலாம் நமக்கு தேவையா, போலீஸ்ல சிக்கணும் அவ்வளவுதான். ஜிம்மி போலீஸ்ல இருக்கு, போலீஸ்ல வேணாம். என்னங்க சொல்றீங்க, இப்படி பட்டவங்க ஒரு பேங்க் திருட்டு ஓடி இருக்கா, இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம அப்புறம் என்ன, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் நாங்களும் தானே மாட்டோம். என்னங்க சொல்றீங்க, போலீஸ்லாம் வேணாங்க, அவன் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேக்கு. என்னது கஷ்டப்பட்டு பேக்கு, அப்படி சொல்ல வரலங்க, எப்படி சொல்லணும், அப்படி எப்படிங்க சொல்ல வரீங்க, இவங்களுக்கு எதுக்குங்க நீங்க சப்போர்ட் பண்றீங்க? சப்போர்ட்லாம் கிடையாதுங்க, பாவம் அவன் வயிற்று பசிக்கு கஷ்டப்பட்டு பேக்க திருடிட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு என்ன கஷ்டமோ பாவம் தானே. இந்த மாதிரி ஒரு அப்பாவி ஜீவனா, என்ன அப்பாவி ஜீவனா இல்லங்க, நான் சொல்ல வர்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க. அவனுக்கு 1008 கஷ்டம் இருந்திருக்கும், அவங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இருந்திருக்கும், அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பேக்க திருடிட்டு ஓடி இருப்பான். மனுஷன் இருந்தா 1008 தப்பு செய்யதானே செய்வானுங்க. அப்புறம் நம்மளும் மன்னிச்சு விடணுங்களேன், ஒரு தடவை பாவம் மன்னிச்சு விடுவோம், இந்த தடவை இது மாதிரி பண்ணானா வேணா போலீஸ்ல புடிச்சு கொடுப்பான்னு சொல்ல போகுது. நம்ம ஜிம்மின் அப்படியே வாயை பொருந்து பாக்குறான். அது சரிடா ஜங்குக்கே, உலக மகா நடிவு தான்டா, வாய் முடுற அப்படின்னு சொல்ல போகுது. சரி நம்ம தயாங்கு அப்படியே ஒரு மாதிரி பாக்குறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே வானத்துல பறந்து நிக்கிற மாட்டோம் நம்ம தயாங்கு ஃபீல் ஆகுது. இந்த சரி நம்ம சுகா, தயம் சுகா பேக்க வாங்கிட்டு வாடா நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல போகுது. சுகா இருடா, இந்த காலத்துல எப்படி ஒரு பையனா, விட்டுறக்கூடாது தயம், விடவே கூடாது அப்படின்னு சொல்ல போது அங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படியே கலைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஜிம்மினும் அவனை அப்படியே கூட்டிட்டு போயிடுறான். நம்ம தயாங்கு ஜங்குக்கு போலான்னு பார்க்க போகுது. நம்ம தயாங்கு தான் அப்படியே கூப்பிடுறான். எங்க தேங்க்யூ, இதுக்கெல்லாம் என்னங்க, பரவாயில்ல, நான் என்னம்மா பண்ண வந்தேன், கடைசியில அம்மா போயிட்டான், என்னம்மா ஒண்ணு, ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சோக்கு ஃபிகர் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கே அப்படி பாத்துட்டு இருக்கான். நம்ம தயாங்கு பார்க்க செம்மையா இருக்கான், நம்ம பையனா இருக்கான். தயாங்கு இந்த காலத்துல இப்படி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், விட்டுறவே கூடாது தயம், எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்க. எப்படிங்க இந்த காலத்துல போய்னா புரியல, இல்ல நான் அவ்வளவு தூரம் கத்த போதும் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வரவே இல்லை, நானாதான் ஓடி போனேன், விலகலான்னு போது நீங்க தான் வந்து என்னை பிடிச்சிங்க. இந்த காலத்துல யாருமே ஹெல்ப் பண்ணவே முன்னாடி வர மாட்டாங்க, பேச மட்டும் தான் ஆக்கி, நீங்க மட்டும் எப்படிங்க வந்த, நான் எங்க ஹெல்ப் பண்ண வந்தேன், நான் ஒரு போக்குல வந்தேன், நீ ஏன் வந்து என் மேல விழுந்த, ஏங்க நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பண்ண என்னமோ வாய்க்குள்ள முழங்கிட்டு இருக்கேன், அதுவா நான் யாருக்கு ஹெல்ப்னாலும் முன்னாடி போயிருவேங்க, ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்றது அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங்கு மறுபடியும் அப்படியே ஒரு மாதிரி பாக்குறான். இந்த சைடு நம்ம சுகா என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறான். எனக்கு யாரு ஹெல்ப்னாலும் நான் போயிருவேங்க, அது வேற இவ்வளவு ஸ்வீட்டா அழகா
ஒருத்தவங்க வந்து கூப்பிட போது ஒவ்வாமையா இருப்ப அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங்க அப்படியே ஒருமே வெக்கப்படுறான். இப்ப நம்ம தயாங்கம் ரொம்ப தேங்க்யூங்க, முக்கியமான திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு, எங்க போயிருமோன்னு பயந்துட்டேன். பரவாயில்ல, அந்த திருட்டு பையனுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, நீங்க ரொம்ப கிரேட்டுங்க அப்படின்னு சொல்லப்போ தேங்க்யூ தேங்க்யூ, பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு எவ்வளவு புகழ்ச்சியில பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு மம்மி இது நீயாடா, என்னடா போய் போய் இப்படி நிக்கிற, சத்தியமா நினைச்சு கூட பாக்கலடா நீ இப்படி பண்ணுவேன்ட்டு. என்ன நடிக்குதுன்னு தெரியல, இதான் ஃபிகர் வந்துட்டாலே ஆளே சேஞ்ச் ஆயிடுவானுங்கன்னு இவனை பட்டன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா உனக்கு வேற வேலையா இல்லையா, வேற ஏதாவது பொழப்பு பண்றதை விட்டு இப்படி பேக்கு திருட்டா பொழப்பணும். நான் என்னன்னா பண்றது, ஏதோ நல்ல பேக் நல்ல வசமா இருக்குது பிடிக்கிட்டு போலாம் பார்த்தா இப்படி சட்டுன்னு வந்து புடிச்சிட்டீங்களே, ஏன்னா அப்படி பண்றீங்க, விடுறா விடுறா விடுறா, அண்ணன் உன்னைய என் டீம்ல ஜாயின் பண்ண விடுறேன், நீ என் டைம்ல நான் என்னன்னா சொல்றீங்க, டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிம்மின் அப்படியே கூட்டிட்டு போயிடுறான். இந்த சைடு நம்ம தேக்குக்கு தான் காட்டுறாங்க. என் பேர் கிந்தயன், உங்க பேரு, என் பேரா என்ன ஃபிகர் பேர்லாம் கேக்குது, சும்மா சொல்லுவான், என் பேர் ஜியான் ஜங்குக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம தயாங்க அப்படியே ஒன்னு பேசலாம் வரப்போகுது. இதே நம்ம ஜங்குக்கு அப்படியே போன் வந்துடுது. இதே நம்ம சுகாவும் வந்து கூப்பிடுறான், தயாங் பேசுறது போதுண்டா வாடா போலான்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே இழுத்துட்டு போயிடுறான். இதே நம்ம ஜங்குக்குமே அப்படியே பாத்துட்டு இருக்கான். நம்ம தயாங்க அப்படியே திரும்பி திரும்பி பாத்துட்டு போறான். நம்ம ஜங்குக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருக்குது, நம்ம தயாங்குமே சொல்ல தெரியல, ஒரு மாதிரி ரெண்டு பேத்துக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்குது. இந்த சைடு சுகா நீ ஏன்னா இழுத்துட்டு வந்த, அப்புறம் என்னடா அவன் தான் பேக்க காப்பாத்தி கொடுத்துட்டானா வரது விட்டுட்டு என்ன வஞ்சிட்டு பேசிட்டு இருக்கான். சுகா அப்படி இல்ல, இதுதான் 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 லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட், நீ முடிவு பண்ண இவன் தான் என்ன முடிவு பண்ணிட்டியா, லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்டா, ஏய் என்ன லூசுமா பேசிட்டு இருக்க, மோசமாய் பேசல, இந்த உலகத்துல யாருமே நான் அவ்வளவு தூரம் கூப்பிட்ட போது யாருமே காப்பாத்த வரல, ஆனா இவரை மட்டும் ஏன் வரணும், அப்ப இவருக்குள்ள எனக்கும் ஏதோ சம்திங் 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 ஏய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது, அதெல்லாம் இல்ல, எவ்வளவு நல்ல பர்சன், எவ்வளவு ஒரு கேரிங்கா இருக்கிறான், அந்த திருப்பி பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இருக்கிறாரு, சே அவனுக்கு என்ன ஒரு கஷ்டமோன்னு சொல்லி பேசுற போது யாருக்குமே இல்லாத ஒரு கேரிங் லவ் இவருக்குள்ள இருக்குன்னா ரொம்ப கிரேட் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தயாங் பேசிட்டு இருக்கான். ஏய் தயாங் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதடா சுகா, லூசு மாதிரிலாம் நான் ஒன்னும் பேசல, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் எனக்கு. பாத்தியா அவரும் நானும் மீட் பண்ண போது அப்படி உலகமே ஒரு மாதிரி அமைதியான மாட்டேன், அந்த பூ ஃபிளவர் எல்லாம் விழுந்து நான் எப்படிலாம் இமேஜின் பண்ணி வச்சேனோ அப்படிலாம் அமைஞ்சிச்சு. அவரை பார்த்தோன்னே அவரை விட்டுறவே கூடாது என் மனசு சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு, என் மனசு சொல்லுச்சு சுகா. தயாங்கு என்னடா பேசுறேன், என்ன சுகா என் மனசு அப்படியே வாங்கி சொல்லுச்சு, வேற விட்டுறவே கூடாது அப்படின்ட்டு. நான் விழுக்க போறேன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்லாம் நினைச்சேன் தெரியுமா, திடீர்னு எங்க இருந்தோ வந்து என்னை எப்படி ஒரு மாதிரி கேட்ச் பிடிச்சது தெரியுமா, சத்தியமா பிளாட் ஆயிட்டேன் சுகா. அதெல்லாம் சரிடா, இவ்வளவு பெரிய சியோல் சிட்டில அவன் யாரு என்னன்னு கூட தெரியாது, அவன் பேரை கூட என்னமோ சொன்னானே ஜங்குக்கா, ஏய் ஜங்கு ஜியான் ஜங்கு, இத மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோ, இவ்வளவு பெரிய சியோல் சிட்டில அவனை நீ எங்கன்னு போய் கண்டுபிடிக்க போற. இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம சுகர் அப்படி பாக்குறான், என்னமோ நடக்கிறதே சரியில்லடா, லூசு மட்டும் உழையிட்டு இருக்க சுகா, அதெல்லாம் உனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும், புரியுது, ஃபீல் பண்ணி பார்த்தாதான் தெரியும், லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட், லவ் இஸ் ஃபீல். ஷோ லவ் பண்றவனுக்கு தான் லூஸா இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே லூஸ் ஆயிருவானுங்கன்ட்டு உன்னைய பார்த்தாதான் தெரியுது, அவன் யாருன்னு தெரியல, பார்க்க பொறுக்கிய மாட்டே இருக்கிறான் சுகா. அப்படிலாம் சொல்லாத, ஒருத்தவங்களோட நட ஓட அதெல்லாம் வச்சு பார்த்து முடிவு பண்ணக்கூடாது ஒருத்தவங்களோட, அவங்க யாரும் என்ன பழகி பார்த்தாலும் தெரியும், அதான்டா நானும் சொல்றேன். அவனை பார்த்தோன்னு நீ எப்படி ஜட்ஜ் பண்ண, ஏதோ லவ்வுக்கு கண் இல்லைல்ல, அது மட்டும் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, அதான் சுகா லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட், உனக்குலாம் சொன்ன புரியாது போ சுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே போயிடுறான். நம்ம சுகாவும் வரான்.
சரி நம்ம ஜங்குக்கு ஜிம்மின் தான் கட்டுறேன். நம்ம ஜிம்மின் தான் போய் கத்திட்டு இருக்கான். மம்மி லூசு, டேய் எவனையோ பிடிக்க போயிட்டு ஏன்டா இவனை புடிச்சிட்டு வந்து நிக்கிற? லூசாடா நீ, அந்த டீலைய வந்து பிடிப்பேன்னு பார்த்தா இவனை எதுக்கட புடிச்சிட்டு வந்து நிக்கிற? இந்த பாடு பையனை எதுக்கட புடிச்சிட்டு வந்து நிக்கிற? ஜிம்மின் அது வந்து டேய் அது வந்து டேய் ஒழுங்கா பேசுடா, என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டுக்கிற? ஜங்குக்கு நீயாடா இது ஒரு மார்க்கமா நிக்கிற? அந்த பாயிண்ட் என்னன்னா ஒரு மார்க்கமா பேசுற, என்னடா நடிக்குது? உன்னை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாதுடா. எப்ப பார்த்தாலும் ரஃப் அண்ட் டஃபா உருன்னு மூஞ்சி வச்சிருக்க. அந்த பையனை பார்த்து சிரிக்கிற. டேய் ஜங்குக்கு உனக்கு சிரிக்கலாம் தெரியுமாடா? நீ சிரிச்சுனா நான் இப்பதான்டா பார்த்தேன். என்னடா நடிக்குது? எனக்கு சத்தியமா புரியல. ஜிம்மு எனக்கு நல்லா மச்சான் புரியல. ஒரு செகண்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரியலடா ஜிம்மின்னு. அப்படியே உலகமே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆன மாட்டேன் ஃபீல் ஆச்சு. நான் ஸ்டாப் ஆன மாட்டேன் ஃபீல் ஆச்சா? என்னடா இது என்ன வினயதாண்டியா வருவா படமாடா இது? என்னமோ டிஃப்ரெண்டா பேசிட்டீர, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ படத்துல வர மாட்டேலாம் பண்ணியடா. அவன் என்னன்னா விழுக போனா, நீ என்னன்னா அவனை தாவி பிடிக்கிற, அப்படியே போய் பாஞ்சிட்டியடா. ஜிம்மி நான் அவனை பிடிக்கலாம் தான் போனேன், திடீர்னு இவன் குறுக்கால வந்துட்டான். டக்குன்னு இவனை பிடிச்சேன். அவன் கண்ணை பார்த்தோன்னா எனக்கு என்ன பண்றதுனே புள்ளடா ஜிமினே. அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, எனக்கு உலகமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுடா ஜிமினே. எனக்கு என்ன பேசுறது, என்ன நடக்குது, யாரு கத்துறாங்க, எதுவுமே எனக்கு தெரியல. அவன் கண்ணு அப்படியே இருந்துச்சுடா. அப்படியே எங்க இருந்தோ ஒரு அம்பு அப்படியே நெஞ்சு மேல வந்து பாஞ்ச மட்டுமே இருந்துச்சு. யாரோ ஒரு காதுக்குள்ள இவன் விட்டுறாத, இவன் அப்படியே கையில புடிச்சு வச்சுக்கோ, வந்தா உனக்கு என்னைக்குமே இவனை விட்டுறதே கூடாதுன்னு யாரோ வந்து சொன்ன மாட்டமே ஃபீல் ஆச்சுடா ஜிபினே. என்ன யாரோ வந்து சொன்ன மாட்டோம் ஃபீல் ஆச்சா? போச்சு இழுத்தக்கா செய்யாதான். ஜிமே என்ன பேசுற? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. ஐயோ இந்த லவ் பண்ற பசங்க கூட இருக்க கூடாது, ஆனா என் மச்சானும் இருப்பானே நினைச்சு கூட பாக்கல. ஜிமி யாரு லவ் பண்ற சொன்னா? நீ பேசலாம் பார்த்தா அப்படித்தானே இருக்குது. ஏதோ வானத்துல இருந்து இறங்கண மாட்டோமு, என்னமோ டிராப் ஆன மாட்டோம், என்னென்னமோ சொல்றியடா. படத்தை தான்டா நான் கேள்விப்பட்டிருக்குது. நடா நினைக்குது, எனக்கு சுத்தமா புரியல ஜிமி. எனக்கும் தானே புரியல. நீ அதெல்லாம் விடு, நீ அவனை புடிச்சே இல்லையா? அவனெல்லாம் புடிச்சு நம்ம கூட போட்டாச்சு. நீ மூடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் வாடா, என்னென்னமா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே போறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு என்ன நடந்துச்சு? நான் பாட்டு போனேன், அவன் கீழே உழுக்க போனான், நான் அவனை பிடிச்ச. என்ன ஜங்குக்கு என்னடா ஃபீலிங் இது? டிஃப்ரெண்டா இருக்குது. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லையே, என்னமோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தனியா புலம்பிட்டு இருக்கான். அவ்வளவுதான், இந்த புலம்ப ஆரம்பிச்சிட்டல, இது இப்பதான் இழுத்தக்கா செய்யா ஃபர்ஸ்ட் புலம்புவ. ஐயோ என்ன நடிக்க போதோ தெரியல. லூசு வாடா வர ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் ஜிம்மின் அப்படியே போறான். நம்ம ஜிம்மின் அப்படியே நம்ம ஜங்கு கூட்டிட்டு போறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா நடந்துச்சு, என்னடா ஃபீலிங்ஸ், என்ன ஃபீலிங்னு சொல்ல முடியாம அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படி போறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படியே கலாச்சிட்டுமே போறாங்கடா. அடைச்சு வச்சிருக்க குடோனுக்கு தான் போறானுங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஜாக்சன் எல்லாம் வெளுத்து வாங்கி ஏற்கனவே ரத்த வெள்ளத்துல உட்காந்துருக்கான். ஜங்குக்கு ஒரு ஆளுங்களா போட்டு செம்மையா அடிச்சிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் பார்த்தா குறைக்கு போயிட்டு சொல்லவாடா வேணும், நம்ம ஜங்குக்கு ஜிம்மினையும் போட்டு செம்மையா வெளுத்து வாங்கிடுறானுங்க. அப்படியே அடிச்சு புடிச்சு அந்த கான்ட்ராக்டும் வாங்கிட்டு வந்துடுறானுங்க, அந்த டீலிங்கும் முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்துடுறானுங்க. இந்த சைடு வந்து செம்மையா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே யோசனையிலேயே உட்காந்துருக்கான். இந்த சைடு நம்ம ஜிம்மி தான் வந்து, மம்மி இவ்வளோ பெரிய டீலிங் முடிச்சுட்டு வந்துருக்குறோம், அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு வந்துட்டா நீ என்னடா யோசனையில கட்டுற? ஜிம்மி டிஸ்டர்ப் பண்ணாதடா, சரி போடான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே துரத்தி விட்டனா நம்ம ஜிம்மின என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இப்படி ஏதாண்டா டேசஸ் எல்லாம் போகுது. இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோ பண்ணிட்டு பார்த்தலாம்டா. நம்ம தயாங் யாருன்னா ஒரு டீச்சரா இருப்பான்டா. அதாவது இந்த எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்களே டீச்சர், அந்த மாதிரி டீச்சர் தான் நம்ம தயாங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முடிச்சிட்டான்டா. நம்ம தயாங்க்கு அப்பா மட்டும்தான்டா, அம்மா கிடையாது.
நம்ம தயாங்கோட அப்பா ஒரு கிம் இண்டஸ்ட்ரி ஒரு சிஓ இருக்கான். ரொம்ப பெரிய பணக்காரலாம் சொல்ல முடியாது, ஆனா நம்ம தயாங்க ஒரு பெரிய இடத்துல அவங்க அப்பா அப்படியே இருக்கிறாங்கடா. அப்பா பேச்ச தட்டவே மாட்டேன் நம்ம தயாங்கு. அந்த மாட்டம் அதுதான், ரொம்ப ஸ்வீட்டு, கை நாட்டு, யாருமே எல்லாருமே ஒரு மாதிரி சீக்கிரம் நம்பிடுவான். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான்டா செய்வான். ஒரு மாதிரி கியூட்டான பர்சன் தான் நம்ம தயாங்கு. நம்ம சுகா சின்ன வயசுல இருந்து நம்ம தயாங்க கூட தாண்டா இருக்கிறான். ஸ்கூல் காலேஜ் 2 பேரும் ஒன்னா முடிச்சுட்டு ஒன்னா தாண்டா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு அப்பா அம்மா எல்லாம் யாருமே கிடையாதுடா. நம்ம ஜிம்மினும் கூட சேர்ந்து அப்படியே கூட தாண்டா இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு பத்தி சொல்லணும்னா நம்ம ஜங்குக்கு ஒரு கிரிமினல், மாஃபியா, ரவுடி என்ன வேணா வந்து சொல்லிக்கலாம்டா. அந்த மட்டும் ஒரு ஆசை, காசு கொடுத்தா என்ன வேணா செய்வேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ட்ரக் டீலிங் முடிக்கிறது, காசு கொடுத்தா எவ்வளோ பெரிய டீலிங்கா இருந்தாலும் காசு கொடுத்தா என்ன வேணா செய்வேன்னு சொல்றதாண்டா நம்ம ஜங்குக்கு. ஒரு மாதிரி ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ரக்கடா இருப்பான். இதுதான் அப்படின்னு எந்த ஃபீலிங் என்ன உணர்ச்சி அந்த மட்டும் எதுவுமே கிடையாதுடா. அந்த மட்டும் ஒரு பசங்க நம்ம ஜிம்மினும் சரி நம்ம ஜங்குக்கும் சரி. இவங்களுக்குள்ள எப்படி லவ் வருது, எப்படி ஸ்டோரி போறது, ஸ்டோரி என்னதான் நான் எப்படி கொண்டு போறேன், எப்படி ஒரு மாதிரி லவ் உருவாகுது தாண்டா நம்ம பார்க்க போறோம். இப்ப பேக் டு ஸ்டோரி இப்படியே தாண்டா டேசஸ் எல்லாம் ஃபுல்லா போயிருக்கும். ஒரு 1 வீக் அப்படியே ஸ்கிப் ஆயிருக்கும். இந்த சைடும் நம்ம தயாங்கும் எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேடிட்டே இருந்திருப்பான். ஆனா கண்டே பிடிச்சிருக்க முடியாது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி யோசனையா தாண்டா இருந்திருக்கும். ஆனா நம்ம ஜங்குக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சைடு பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம சுகா தான் வரான். இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே ரூம்ல தான் உட்காந்துருக்கான். இந்த சைடு நம்ம சுகா தான் போய் கூப்பிடுறான். ஏ தயம் உனக்கு என்னடா ஆச்சு? நானும் பாத்துட்டு இருக்கிறேன். 1 வீக் பிரம்ம பிடிச்ச மாட்டதான் உட்காந்துட்டு இருக்கிறேன். என்னத்தெல்லாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்க? என்ன யோசிக்கிறேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. என்னடா பண்ணிட்டு இருக்க? அது இல்ல சுகா, அது வந்து அது வந்து போய் நிலுக்காதுடா. என்ன சொல்றான்? அது இல்ல சுகா, அவரை தான் தேடிட்டு இருக்க. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல சுகா. யார எவரை தேடிட்டு இருக்க? சுகா அன்னைக்குதான் காஃபி ஷாப்ல நடந்து வந்துட்டு இருக்க போது பார்த்தோம்ல. ஆமா டே, அதாவது சும்மா சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தா சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். சுகா நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். யாரு மேலயும் வராது ஃபீலிங்க. அவரை பார்த்தோன்னு ஏன் எனக்கு வரணும்? அதான் ஏன்டா வரணும்? ஏன்டா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? யாரு எவனே தெரியல. அவரை பார்த்து நீ என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எத்தனையோ பேர் உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணானுங்க. அவனுக்கு யார் என்ன தெரிஞ்சு? இவன் யாருன்னு கூட தெரியலடா. இவன் மேல இதுக்கிட்ட உனக்கு ஃபீலிங் வந்துச்சு. சுகா அதான் சொல்றேன்ல, யாருமே மேல வராத ஃபீலிங்ஸ் இவரை பார்த்தோன்னு வந்துச்சு. அப்ப இவருக்கும் எனக்கும் என்னமோ ஒரு கான்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். என்னடா கான்டென்ட்? அதெல்லாம் சொன்னா புரியாது சுகா. எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரை எனக்கு மீட் பண்ணுவோம் நம்பிக்கை இருக்குது. யாருமே உதவி பண்ண வராங்க அவங்க. இவரு மட்டும் ஏன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், எனக்கு வந்து உதவி பண்ணணும்? அப்ப என்னமோ இருக்குதான்னு அர்த்தம். டேய் இப்ப என்னடா சொல்ல வர? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரை நான் மீட் பண்ணவே எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல முடியாது. என்னமோ ஒண்ணு அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவர் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் சுகா. டே இவ்வளோ பெரிய சிட்டியில படத்துல மட்டும்தானே நடக்கும். ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி வருவான்ட்டு அந்த டைரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பான். அதுபடி நடக்கும். இது ரியல் லைஃப்டா. ரியல் லைஃப்ல இது நடக்கிறது சாத்தியமே கிடையாது. அவன் யார் என்ன கூட, அவன் பேர் என்ன? பேரு ஜியான் ஜங்குக்கு. சரிடா, பேரு ஜியான் ஜங்குக். ஓகே, அது மட்டும்தான் தெரியும். மற்றபடி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏது பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு பேரண்ட்ஸ் இருக்கா இல்லையா, அவன் என்ன படிச்சிருக்கான் இல்ல என்ன ஜாப்புக்கு போயிட்டு இருக்கான், எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம அவனை எப்படி கண்டுபிடிப்பேன்? அதுதான் லவ். ஒரு விஷயம் நமக்குன்னு இருந்தா அது தேடி வரும். அதுதானே சொல்ல வர? ஆமா சுகா, எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் தேடி வருவான்ட்டு. நீ என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சுகா. நானா டென்ஷன் படுத்துறேன்? நீ தாண்டா என்னைய டென்ஷன் படுத்திட்டு இருக்க. லூசு தனமா பேசிட்டு இருக்க. நான் பேசுறது எனக்கு லூசு தனமா தான் இருக்கும். இருந்தாலும் ஃபீல் பண்ணி பார்த்தாதான் சொன்னா புரியாது சுகா. ஃபீல் பண்ணி பார்த்தாதான் புரியும். இப்ப உனக்கு புரியாது. அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு பர்சன் வருவான்ல, அப்போ உனக்கு புரியும். என்னைய மட்டும் உனக்கு குழம்பிட்டு இருப்பாரு. என்னமோடா லவ்ன்றது ஒரு லூசுத்தனமான்றது உன்னைய பார்த்தாதான்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்னமோ ஒண்ணு
நல்லபடியா இருந்தா சரி. நீ வளவளா பேசிட்டு இருக்காம வாடா, வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகாவும் சரி நம்ம தயாங்க சைடு இப்படி போயிடுறாங்க. இப்படியே தான்டா டேசஸ் எல்லாம் போகுது. சரி நம்ம ஜங்குக்கும் அப்பப்ப நினைச்சு பாக்குறது நம்ம தயாங்கும் அப்பப்ப நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்களா. ஒன் டே இப்படிதான் நம்ம தயாங்கும் சரி நம்ம சுகாவும் சரி ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருப்பாங்கடா. அந்த சைடு தான் நம்ம ஜிம்மியும் சரி நம்ம ஜங்குக்கு சரி வந்திருப்பாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பேசுறான். ஜிம்மின்னு கரெக்டா தெரியுமா இந்த இடம் தானா அந்த டீலிங்காரன் சொன்னவன் இங்கதான் இருக்கிறானா? டேய் மாத்தி கீதி கூட்டு வந்த கொய்யால சம்பவமா ஆச்சு. கொம்மால 1 year சம்பவம் பண்ணிடுவாடா. ஜங்குக்கே நீ நல்லா தெரியும் அவன் இங்கதான் இருக்கிறான். அவனை போட்டுக்கல நம்ம வந்திருக்கிறோம். எங்களா தெரியும்டா, இத்தனை வருஷமா இருக்கிறேன். அதான் தெரியுது. அன்னைக்கு நீ டீலிங்க அது ஏதோ தெரியாம ஒரு தடவை விட்டுட்ட. அதை ஏன்டா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற? வாடா அவன் இங்கதான்டா இருக்கிறான். என்னமோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சரி நம்ம ஜிம்மின் அப்படியே உள்ள போறாங்க. சரி நம்ம தயாங்கும் சுகாவும் அங்கதான் இருப்பாங்க. அப்படி ஒரு மாதிரி பேசி திருப்பி இருப்பாங்க. நம்ம தயாங்க அப்படியே சடான்னு திரும்பி பார்த்துட்டு இது இது கனவா நிஜமா தயாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தேய்ச்சி பாக்குறான். அவரேதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கொடுக்கணும் ஓடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு ஒரு கொள்ளலாம் தாண்டா வந்திருப்பான். ஒருத்தவங்க டீலிங் பேசியிருப்பாங்க, இவனை போட்டு தரணும்னா நாங்க வந்து இந்த மாதிரி இது பண்றோம், கேஷ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டீலிங் பேசி தாண்டா வந்திருப்பான். நம்ம ஜங்குக்கும் வந்து போட்டு தரலான்னு சொல்லிட்டு தாண்டா ஒரு ஆளை தேடி நம்ம ஜங்குக்கும் ஜிம்மின்னு வந்திருப்பாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க நம்ம ஜங்குக்க பாத்திருப்பான். அதனால குடுக்கணும் ஓடி வரான். ஓடி வந்து சொல்றதுதான் அந்த தொட்டிருப்பான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கலாம். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஷாக்கு. நீ நீ ஹாய் என்ன ஞாபகம் இல்லையா? நீங்க மறந்துட்டீங்களா? ஜங்குக் ஜியா ஜங்குக் என்னை மறந்துட்டீங்களா? உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க பட்டு வளவெல்லாம் பேசிட்டு இருக்கான். ஞாபகம் இருக்கு தயம். அப்பாடா என்னை நீங்க மறந்துட்டீங்களா நினைச்சேன். கொஞ்ச நேரத்துல பயந்துட்டு தெரியுமா? அம்மா நீங்க என்ன இந்த பக்கம்? சத்தியமா உங்களை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஆமா நான் மறந்துட்டேன்னா மறக்கலனாலும் உங்களுக்கு என்ன? நீங்க ஏன் பயப்படணும்? அது அது வந்து அதை விடுங்க. நீங்க என்ன இந்த பக்கம்? நீங்க ஏன் இந்த பக்கம்? இது வந்து என் ஃப்ரெண்டோட நிச்சயம், அதனால என்னை இன்வைட் பண்ணாங்க நான் வந்திருக்கேன். நீங்க? ஓ இது நிச்சயமா? அது கூட தெரியாது. அது வந்து நீங்க பொண்ணு வீட்டு சேர்னா நான் மாப்பிள்ளை வீட்டு சேரு. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா நீங்க? ஆமா மாப்பிள்ளையே யாரும் தெரியாது. ஓ அப்படியா, பரவாயில்லையே. அப்ப வாங்க நம்ம போய் பேசலாம். அதெல்லாம் வரல, நான் போய் பேசிட்டு வந்துட்டேன். இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போறேன். முக்கியமான வேலையா? என்ன வேலை? அது ஒரு முக்கியமான டீலிங் மீட்டிங். மீட்டிங்கா? நான் அப்பயே நினைச்சேன் நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறதானா? ஐடி ஃபீல்டிங்? ஆமா 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 நான் அப்பயே நினைச்சேன் நீங்க ஒரு ஐடி ஃபீல்டிங் தான் இருப்பீங்கன்ட்டு. பிசினஸ் பண்றீங்களா? ஆமா பிசினஸ் நம்ம ஒண்ணு ஆமா ஸ்டார்ட் அப் கம்பெனி அதான் வச்சு நடத்திட்டு இருக்கோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துட்டு இருக்குது. யாருக்கும் தெரியவே தெரியாது. இது இப்பதான் போயிட்டு இருக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் டீலிங் ப்ராஜெக்ட் எல்லாம் வருது. ஓ அப்படியா, சூப்பர். நான் எதிர்பார்த்த மட்டும் எல்லாமே இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? அது உங்களுக்கு சொன்னா புரியாது, போக போக புரியும். நீங்க வாங்களே நம்ம பொண்ணு மாப்பிள்ளைக்கு பேசலாம். அதான் சொல்றேன்ல, நான் பேசிட்டு வந்துட்டேன், எனக்கு வேணாம். அப்ப வாங்க சாப்பிட போலாம். இல்ல பரவாயில்ல, எனக்கு நான் தான் சொன்னால எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதனால போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்குக்காரன் சரி அப்படின்னு நல்லவா பாக்குறான். ஆனா நம்ம தயாங்க அப்படி விட மாட்டேங்கிறான். முக்கியமான வேலைன்னா ரொம்ப முக்கியமான வேலையா, போயதான் ஆகணுமா அப்படின்னு சொல்ல போகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு செகண்ட் தன்னா நின்னுதான். 2 பேத்துக்குமே அப்படியே ஐக்கான ஓடிட்டு இருக்குது. சரி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போகுது, 2 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. சரி நம்ம தயாங்க தான், ஹலோ ஜங்குக்கா சொல்லு. இல்ல முக்கியமான வேலைன்னா ரொம்ப முக்கியமான வேலையா? அப்படிலாம் இல்ல, பரவாயில்ல என்ன சொல்ல. இல்ல அன்னைக்கு எனக்காக உதவிலாம் பண்ணீங்களா, பதிலுக்கு நான் எதுவும் பண்ண வேணாமா? பரவாயில்லைங்க, அதுக்காக நீங்க இல்ல நான் பண்ணுவேன்.
நம்ம ஏன் ஒரு கப் காஃபி அப்படியே சும்மா என்ன சொன்னீங்க? இல்ல சும்மா போயிட்டு வரலாம் எங்கேயாவது வெளியே. உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா வேணாம், பரவாயில்ல, ஒரு பிரச்சனை கிடையாது. வேலை சொல்லும் நீ ஏன் வந்து கூப்பிட போது வேண்டாம் நான் சொல்லுவேன். ஆடுத்தானா வந்து சிக்குதே. நான் கொக்கி போல நினைச்சா நீ ஏன் வந்து கொக்கி போடுறிய? நான் ஒன்னும் வேண்டாம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறான். நம்ம தயாங் ஜங்கு நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க என்ன பதில் அடிக்கடி அத மனசுக்குள்ளே முடங்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, முக்கியமான வேலைதான். ஆனா பரவாயில்ல, உனக்கு இதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருப்போது, உனக்கோ ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங்க அப்படி ஒரு மாதிரி ஷை பண்றான். அப்ப வெளியே போலாமா? போலாமே, ஒரு பிரச்சனை தப்பாக்கே நினைக்கிறீங்களே, அன்னைக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களேன்னு பதிலுக்கு நான் பண்றேன். தப்பாலாம் ஒன்னும் நினைக்கல, போலாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்றான். இந்த சார் நம்ம தயம் இந்த வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. இவரை பத்தி எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சே தீரணும், விட்டுறவே கூடாது தயாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம தயாங்க ஜங்குக்கா 5 minutes வெயிட் பண்றீங்களா? நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே நிக்கிறான். இந்த சைடு சுகாட்ட தான் வந்து நம்ம தயாங்க அப்படியே வர்றான். சுகா 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 ஏய் சாண்ட இப்படி கூப்பிடுற, என்னடா ஆச்சு? அப்படி வாடா சாப்பிட போலாம், பசிக்குதுடா, அங்க பொண்ணு மாப்பிளே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கடா போன அப்படின்னு. சுகா நான் அவரை மீட் பண்ணிட்டேன். யாரடா மீட் பண்ணிட்டேன்? ஜங்குக்கு. டேய் என்ன சொல்ற, மீட் பண்ணிட்டியா? எங்கடா இருக்கான் அவன்? சுகா இங்கதான் வந்திருக்கான், அவன் மாப்பிள்ளை வீட்டு செய்யறான், அவனும் இங்க வந்திருக்கான். அதுவும் இல்லாம அவன் பிசினஸ் மேன் சுகா, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காராமா. பரவாயில்லையே, எல்லாத்தையும் அவனை பத்தி விசாரிச்சுட்ட பொழுது. ஆமா சுகா, அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு பிரச்சனை இல்ல, நான் நினைச்ச மாட்டோமே, என் டைம் தான் சுகா. அப்பாவுக்கு பிடிக்குமா? அப்போ உனக்கு எனக்கு பிடிச்சனால தானே எங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கணும் எதிர்பார்க்கிற சுகா. அது சேர்றா, நடத்து என்னமோ ஒண்ணு. இப்ப எதுக்குடா ஓடி வந்த? அதுல சுகா எப்படியோ கஷ்டப்பட்டு அவருக்கு ஏதோ மீட்டிங் ஏதாச்சு, ஆனா பேசி கீசி எப்படியும் என் கூட வெளியே வர சொல்லியிருக்கிறேன். நானும் அவர் கூட வெளியே போறேன். நீ அப்பா போன் பண்ணான்னா நான் உன் கூட தான் இருக்கேன்ட்டு சொல்லி வச்சுக்கோ. அவர் எப்படி போன் பண்ண மாட்டாரு, விசாரிக்க மாட்டாரு, இருந்தாலும் ஓகேவா சொல்லி வச்சுக்கோ. அட பாவி, இப்பதான் ஸ்டார்டே பண்ண, அதுக்கு அவங்களே என் மாமா வேலை பார்க்க வச்சுட்ட பத்தியா நீ? சுகா முச்சு குட்டு சரா கொஞ்சாதடா, பாத்துக்கிறேன், பத்திரமா போயிட்டு வா, எதா இருந்தாலும் போன் பண்ண. ஓகே சுகா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா சிரிச்சுட்டே போறான். இந்த சைடு நம்ம சுகா அப்படியே சிரிச்சுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜிம்மியும் தான் வந்து ஏய் ஊசி பையில எங்கடா போய் தொலைஞ்ச, ஆளை காணாமனு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படி போன் அட்டன் பண்றான். ஏய் ஜங்குக்கே எங்கடா போய் தொலைஞ்ச, ஒத்தா பாட்டு டேய் ஓட்டு தலைன்னு வந்து அவன் அங்கதான் இருக்கிறான், எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னா. ஜிம்மி 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 ஒரு முக்கியமான விஷயம்டா. டேய் இத கூட உனக்கு முக்கியமான விஷயம் என்னடா? டேய் வாடா டீலிங்டா. ஐயோ அத நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை வச்சிடறான். அந்த சைடு நம்ம தயாங்க நம்ம தயாங்க அப்படி வந்து கூப்பிடுறான். ஜங்குக்கா போலாமா அப்படின்னு சொல்ல போது நம்ம ஜங்குக்கு அப்படி பாக்குறான். சே என் பேர் இவ்வளவு அழகா இருக்கணும்னா நீ கூப்பிட போதாண்டா தெரியுது என் பேர் இவ்வளவு அழகா இருக்குமான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயாங்க பாத்துக்கிட்டே இருக்கிற நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜங்குக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, அது என்ன மாதிரி ஃபீலிங்னு நம்ம ஜங்குக்கு சொல்லவே தெரியல. நம்ம தயாங்க அவ்வளவு ஒரு மாதிரி கியூட்டா அழகா ஒரு மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நிக்கிறான். அந்த பாக்ஸி ஸ்மைல் அவ்வளவு ஒருமே அழகா இருக்கிறான். நம்ம தயாங்க ஒரு ஒயிட் அண்ட் அவுட்ஃபிட்ல தான் இருப்பான். நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங்க மட்டுமே தான் பாத்துட்டு இருக்கான் வச்ச கண்ணு வாங்காம. நம்ம தயாங்க அப்படியே கூப்பிடுறான். ஜங்குக்கா ஜங்குக்கா கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்ன யோசிச்சிருக்க? அது அது ஒண்ணும் இல்லை தயா, நீ இந்த ட்ரெஸ்ல ஒரு மாதிரி அழகா இருக்க அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங்க ஒரு மாதிரி சைஷையா இருந்தது. போங்க ஜங்குக்கா நீங்க பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நான் நிஜமா தான்டா சொல்றேன், நீங்க நல்லா இருக்கீங்க, ஒரு மாதிரி ஆன்சர்னா அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி ஒரு மாதிரி வெக்கப்பட்டு நடந்து போறான். அப்புறம் ஜங்குக்கா உனக்கு கேட்க நினைச்சேன், நீங்க எதுல வந்திருக்கீங்க? ஐயோ காரும் சொன்னா நல்லா இருக்காதே, கார்ல கூட்டு போனா ஒரு மாதிரி ஃபீலா இருக்காது, பைக்கா இருந்தா நல்லா இருந்திருக்குமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சைடு ஜங்குக்கா இல்ல நம்ம ஒரு மாதிரி நடந்து அப்படியே ஒரு மாதிரி
ஜாலியா நடந்து வாக் பண்ணிட்டு போலாமா, அது ஒரு மாதிரி சூப்பரா ஒரு மாதிரி குட் ஃபீலிங்கா இருக்கும். இது கூட நல்லா இருக்கே. சே, நம்ம யோசிக்கிறத நம்ம செல்லமும் யோசிக்கிறே, வேற லெவல் தான். போலாம் தயம், ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நடந்து போறா. நம்ம தேக்குக்கு 2 பேருமே அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜங்குக்கா, நான் உன்னை கேட்பேன், நீங்க தப்பா நினைச்சு கூடாது, நீங்க பண்ணிட்டு என் கூட வந்துட்டீங்க நான் கூப்பிட்டேன்ட்டு. உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எனக்குமே அன்னைக்கு உன் கூட பேச முடியல, ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் தான். ஏன்னா இன்னைக்கு டக்குன்னு நான் பாட்டு கிளம்பிட்டேன்ல, அது ஜங்குக்கா நான் தானே போனேன். ஏதோ ஒண்ணு டக்குன்னு அன்னைக்கு நம்ம 2 பேத்துக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இப்போ ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வர்றா. கரெக்டு தான், இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த நாளுக்காக தான். இது எப்படி நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி வாய்க்குள்ள மலங்குறான். என்ன என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, அது இல்ல, நீங்க பட்டு சொல்ல கொள்ளாம வந்துட்டீங்க, உங்க ஃப்ரெண்டு தப்பா நினைச்சுக்க வந்தானா? எவன் தப்பா நினைச்சுப்பா? அதான் உங்க ஃப்ரெண்டு நிச்சயத்துக்கு தானே வந்திருக்கீங்க. அந்த பாடா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க? அவன் அவன் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டான். அவன்கிட்ட நான் போன் பண்ணி சொல்லிட்டேன், இப்ப சொல்லிட்டு தானே வந்தேன். இல்ல, சாப்பிட கூட வந்துட்டீங்கல்ல, அதனால அதெல்லாம் அவன்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டான். அவன் நேற்று நைட்டே பார்ட்டிலாம் கொடுத்துட்டான். பார்ட்டி கொடுத்தானா? எனக்கு எங்க கொடுத்தான், நானா அடிச்சு விட்டுட்டு இருக்கிறேன். எங்குக்கு பொய்க்கு மேல பொய்யா சொல்ற? என்னமோ ஆண்டவன் கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ஒரு மாதிரி தயாங்க பார்த்து சிரிச்சிட்டே வரான். ஜங்குக்கா, நான் கேட்டதுக்கு பதிலே இல்லை, பார்ட்டி வச்சானா? அப்ப நீங்க ட்ரிங்க் எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க ஒருமே ஆர்வம் வைக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படி பாக்குறான். நம்ம தயாங்க பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு மாதிரி கியூட்டா அழகா இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு பத்தி தெரிஞ்சுக்கணும்ட்டு நம்ம தயாங்க ஒரு மாதிரி ஆர்வம் நிக்கிறது, அது நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சே, என்னை பத்தி எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்ட்டு போலீஸ்கார தான்ட்டு ஆர்வமா இருந்தான். போலீஸ்கால தேடப்படுற கிமரல் நானு, அவனுங்கள்ட்ட இருந்து தப்பு வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உன்கிட்ட இருக்க போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்டா. இது என்ன ஃபீலிங்னு எனக்கு சொல்லவே முடியல. என்னைய ஒரே நாள்ல முழுசா சேஞ்ச் பண்ணிட்டேன். எப்ப பார்த்தாலும் ஊருன்னு சிறுன்னு இருக்கிற என்னைய உன்னால ஸ்மைல் பண்ற, எனக்கு சிரிக்க தெரியுமான்னு உன்னைய பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு. நான் பிசினஸ் மேன், நான்லாம் ஒரு பொறுக்கி உன்கிட்ட பிசினஸ் மேன சொல்லி வச்சிருக்கேன். என்னம்மா ஃபீலிங்கே தெரியல, சம்திங் டிஃப்ரெண்டா. நீ எனக்கு ஒரு ஸ்பெஷல், ஒரு மாதிரி ஏஞ்சல், எங்க இருந்தோ வந்த ஏஞ்சல் ராணி. எனக்குமே யாருமே இல்லை நினைக்க போது, எனக்கா ஒருத்தன் இருக்கிறான்றத ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா புரிய வச்சுக்க. நீ என்னைய ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், இவ்வளவு ஆர்வமா நினைக்க போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறான். ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி குளுக்குறான். ட்ரிங்க் பண்ண வேண்டாம், அப்பப்ப. ட்ரிங்க் எல்லாம் பண்ணுவீங்களா? நான் தான் அப்பப்ப சொல்றேன்ல, அப்பப்ப தான் பண்ணுவேன், எப்பவும் பண்ண மாட்டேன். நான் தான் ட்ரிங்க்லயே முழுங்கி இருப்பேன், அதெல்லாம் தெரிஞ்சு இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு. ஓ அப்படியா? பரவாயில்ல, அப்பப்ப தானே, ஓகேதான், பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை கிடையாது? உங்களுக்கு என்ன பிரச்சனை கிடையாது? அதெல்லாம் இல்ல, ட்ரிங்க் பண்றது தப்பு இல்ல, அந்த ஒரு ரீசன்ல சொன்னேன். ஓஹோ, அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா, என்னைய பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியா அப்படியே பேசிட்டு போறாங்க. அப்படியே ஒரு மாதிரி காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு ஈவினிங் டைம் போலதான்ட்டா இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்றுட்டு இருக்காங்க நம்ம தேக்குக்கு 2 பேரும். அப்படியே ஒரு மாதிரி பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு மாதிரி ஜாலியா இன்னைக்கு ஃபுல்லா இந்த டே ஃபுல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தயாங்க மட்டுமே தான் பாத்துட்டு இருக்கான். நம்ம தயாங்க அப்படியே தான் நம்ம ஜங்குக்கு மட்டுமே தான் பாத்துட்டு இருக்கான். 2 பேத்துக்குமே என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லவே தெரியல. அங்க அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு தயாங்க அப்படி பக்கத்துல இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்குமே என்ன சொல்றேன்னு தெரியல, என்ன மாதிரி ஃபீல்னு அவங்க 2 பேத்துக்கும் சொல்லவே முடியல. 2 பேத்துக்கும் அப்படியே வாய்
வரைக்கும் நிக்குது. ஆனா என்ன பேசணும் தெரியல. எனக்கு டே ஃபுல்லா இப்படிதான் இருந்திருப்பாங்க, என்ன பேசணுன்னே தெரியல. அது நிறைய பேசியிருப்பானுங்க, நிறைய சிரிச்சிருப்பாங்க, நிறைய விளையாட்டுருப்பாங்க. ஒரு மாதிரி இந்த டே ஃபுல்லா என்ஜாயா போயிருக்கோம். நம்ம ஜங்குக்குலாம் இது ஒரு மாதிரி ட்ரீம் மட்டும் தெரியுது. அவனுக்குமே என்ன பேசணும் தெரியல. நம்ம தயாங்க மட்டுமே பாத்துட்டு இருக்கான். இப்ப அந்த ஒரு மாதிரி மழை பெய்யுற டைம்ல எப்படி ஒரு மாதிரி ஜில்லுன்னு காத்தடிக்கும், மேகம்லாம் ஒரு மாதிரி கருத்து போனமா இருக்கும், அந்த மண் வாசம், அந்த மழை பெய்யுற டைம் சாரல் மட்டும் இருக்கணும்டா, அந்த மாட்ட இருக்குது. இந்த சார் நம்ம ஜங்குக்கு இது என்னமா ஃபீலிங், இது என்ன மாட்டடா சத்தியமா இது என்ன எக்ஸ்பிளைன் பண்றதும் எனக்கு புரியல, என்ன பேசணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன பேசணுன்னே தெரியாம அப்படியே நம்ம தயாங்க மட்டும்தான் பாத்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தயாங்கும் அப்படித்தான், அவனுக்கு என்ன சொல்றது என்ன ஃபீல் பண்றதுன்னு புரியல, அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்கு, ஜங்குக்கா ஏன் நெவே பாத்துட்டு இருக்கீங்க, என் ஃபேஸ்ல ஏதாவது இருக்குதா? அது உன் ஃபேஸ்ல எதுவுமே இல்ல, ஆனா உன் ஃபேஸ பாத்துட்டே இருக்கணும்னு தோணுது, ஏன்னா நீ அவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாக்கு என்ன சொன்ன தெரியல. நம்ம தயாக்கு அப்படி ஒரு மாதிரி பிளஷ் ஆயிரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே சடான்னு சொல்லுவோம், நம்ம தயாக்கு என்ன பேசணும் தெரியல. நம்ம தயாங்க மஞ்சள் தின்னுக்கிறான். நம்ம ஜங்குக்கு ஜங்கு என்னடா சொன்ன, இப்படி டக்குன்னு சொல்லிட்டியே, ஏதாவது நினைச்சிருப்பானா, பரவாயில்ல வீடு நம்ம ஆளு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி ஒரு மாதிரி பிளஸ் பண்றான். சரி அப்படியே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுது, அப்படியே மழை பெய்யுது. நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் நினைச்சிட்டு விளையாடிட்டு இருக்கிறான். பஸ்ஸுமே வந்துதுரா. நம்ம தயாங்க ஃபர்ஸ்ட் போய் ஏறி உட்காடுறான். நம்ம ரெண்டு பேருமே அப்படியே பஸ்ல ஏறி உட்காந்துருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி ஜில்லுன்னு காத்து வீசுது. அந்த கிளைமேட்டே பார்க்க அவ்வளோ ஒரு மாதிரி கூலா ஹாட்டா அவ்வளோ சூப்பரா இருக்குது. அந்த கிளைமேட்டே பார்க்க அவ்வளோ ஒரு மாதிரி லவபிளா இருக்குது. இந்த சைடு நம்ம தேக்க ரெண்டு பேருமே பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க. பஸ் எல்லாம் அப்படி சொல்லிக்கிற அளவுக்குலாம் யாருமே இல்லடா, அப்படியே ஒரு மாதிரி அமைதியே போயிட்டு இருக்குது. இந்த சைடு நம்ம அவங்க தான் அப்படியே ஸ்டார்ட் பண்றான். ஜங்குக்கா, காலையில இருந்து நான் உங்களை பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், கேட்டேன் நானே, ஆனா என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இல்லையா அப்படின்னு சொல்ல போது நம்ம ஜங்குக்கு எப்படி பாக்குறான். ஆர்வமா தான் இருக்குது, நீயே சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். என்னை பத்தி சொல்லணும்னா பெருசா ஒண்ணுலாம் இல்ல, எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்ல போது நம்ம ஜங்குக்கு எப்படி பாக்குறான். சென்டிமெண்ட்ல வேணாம் ஜங்குக்கா, ஜஸ்ட் நார்மல் ஓகேவா அப்படின்னு சொல்ல போது நம்ம ஜங்குக்கு அப்படி ஒரு மாதிரி லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு பாக்குறான். நம்ம தயாங்க, அப்பா ஸ்ட்ரிக்ட் தான், ஆனா கேரிங், என் மேல அவ்வளவு பாசம். கிம் இண்டஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது கிம் இண்டஸ்ட்ரியா? அவனோட பையனா நீ அப்படின்னு சொல்லுவான். ஆமா, அதே பையன் தான். எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதான் தெரியுமே அவன் எப்படியாப்பட்டவன்ட்டு. அடங்கொய்யால அவனோட பையன் கூட உட்காட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயா ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா பாக்குறான். நம்ம தயாங்க, ஜங்குக்கா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ மேல சொல்லு. எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நான் கேட்பேன், எனக்குன்னு பிடிச்ச மட்டும் எதுவும் நான் செஞ்சுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் எங்க அப்பாவே செஞ்சிருவாரு, நானும் பெருசா எதுவும் கேட்டுக்கலாம் மாட்டேன். ஆனா எனக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயம்னா, எனக்குன்னு ஒரு ட்ரீம்னா என்னோட லைஃப் பார்ட்னர், எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு பிடிச்ச மட்டும் இருக்கணும், நான் எதிர்பார்த்த மட்டும் இருக்கணும். எனக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை, அது எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா எங்க அப்பா என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு லவ் பண்ணி ஆசை, அதுதான் என்னோட ஒரே ட்ரீம். அவங்கள பத்தி சொல்லணும்னா, என்னை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கணும், என்னை லவபிளா பாத்துக்கணும், முக்கியமா பொய் சொல்லக்கூடாது. தெரிஞ்சிச்சு போ. என்ன ஜங்குக்கா? ஒண்ணு இல்ல, மேல சொல்லு. ஒரு மாதிரி ட்ரஸ்டா இருக்கணும், எனக்கு ட்ரூவா இருக்கணும். இது எனக்கா மட்டும் இருந்தா போதும், எனக்காக நான் தான் லைஃப்ன்ற மட்டும் எனக்காக இருந்தா மட்டும் போதும், நானுமே அவங்களோட லைஃப்னு சொல்லி இருந்தா மட்டும் போதும். மற்றபடி எனக்கு பெருசாலாம் எந்த ஆசையும் இல்லை. எனக்கும் லைஃப் பார்ட்னர் இப்படி இப்ப உங்க கூட உட்காந்துருக்கேன்ல, அந்த மாட்ட உட்காரணும் ஆசை. என்னதான் சொல்றேன், என்னோட லைஃப் பார்ட்னர் கூட இப்படி உங்க கூட உட்காந்துருக்க மாட்டேன், லைஃப் லாங் ஃபுல்லா உட்காரணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி வைக்கப்பட்டு சிரிக்கிறான். இந்த சரி நம்ம ஜங்குக்கு,
அது சரி, ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒருமே ஹேரை ஃபிட் பண்ணிட்டு அப்படியே திரும்பி உட்காராம். அது சரி, உங்களை பத்தி நீங்க மத்தபடி எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லையே. நானே தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். அப்படியோ என்ன பத்தி பெருசா சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கோட சொல்றல கை போட வரான். என்ன இது, சும்மா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கம்பி மேல அப்படியே கை வச்சுக்கிறான். என்ன பத்தி பெருசா சொல்றது, உனக்கு அது பரவாயில்ல, இவ்வளவு தூரம் இருக்குது. எனக்கு அந்த மட்டும் ஒண்ணு இல்ல. எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லை அப்படின்னு சொல்ல போகுது. நோ சென்டிமெண்ட். இப்ப நீ தானே சொன்ன சென்டிமெண்ட்லாம் கிடையாதுன்ட்டு. ஓகே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்க ஒரு மாதிரி பாக்குறான். ஆஃப் நேச்சர் தான் வளர்ந்த எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறானா, அது என் மச்சான் ஜிமீன் மட்டும்தான். அது ஒரு லூசு. அவனும் என்னை மட்டும்தான். என் கூட சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்கிறான். சொல்லிக்கிற அளவுக்கு ட்ரீம் அந்த மட்டும் எதுவும் கிடையாது. எனக்கு தான் யாருமே இல்லையே. நானே ஒரு போக்குல வளர்ந்தேன், ஒரு போக்குல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பத்தி முழுசா சொல்லணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி ஒரு சைலண்ட் ஆயிடுறான். அப்படி மனசுக்குள்ளே நினைக்கிறான், என்னை பத்தி முழுசா சொல்லணும்னா நீ என் கூட இருக்கியே மாட்டியே. இப்படி என் பக்கத்துல உட்காந்து பேசுறது கூட என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுன்னா நீ என் கூட இருக்க மாட்டேன். நான் ஒரு பொறுக்கி கிம்மரல். என்னை இப்படி போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கானுங்க. அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு நான் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன். உனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிசினஸ் மேன், ஸ்டார்டர் கம்பெனி வச்சிருக்கேன். ஆனா எனக்கு மட்டும் தெரியும், என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு கிரிமினல். இது எங்க போய் முடிய போறதுன்னு தெரியல. ஆனா இத முடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி நினைக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்க அப்படி குளிக்கிறான். ஜங்குக்கா நீ பேசிட்டே நீங்க சைலண்ட் ஆயிடுச்சு. அதுதான் சொன்னல, என்னை பத்தி சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. நான் ஒரு ஸ்டார்ட் கம்பெனி வச்சிருக்கிறேன். அது ஒரு போக்குல போயிட்டு இருக்கு. அதாவது எப்படி சொன்னா, லைஃப் ஒரு போக்குல போயிட்டு இருக்கு, அதோட போக்குல நானும் போயிட்டு இருக்கேன். இப்ப இந்த பஸ் போயிட்டு இருக்குல்ல, இது எங்க போறதே தெரியல. ஆனா இப்படி லைஃப் லாங் ஃபுல்லா போயிட்டே இருக்கணும் ஆசை. இது முடிஞ்சிடவே கூடாதுன்னு இருக்கு. இப்பன்னு இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். ஓப்பனா சொல்லணும், உன் கூட இப்படி உட்காந்து போயிட்டே இருக்கணும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சொல்றான். நம்ம தயங்க அப்படி ஒருமே பாத்துட்டு இருக்கான். தயங்க நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா. சொல்லுங்க ஜங்குக்கா. உண்மையா சொல்லிட்டா போய் சொல்லிட்டா? என்ன ஜங்குக்கா இது, பொய்யே சொல்லுங்களேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது என்ன ஃபீலிங்னு சொல்ல தெரியல தயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கோட ஐகான் அப்படியே பாக்குறான். 2 பேருக்குமே அப்படியே ஐகான் போயிட்டு இருக்குது. 2 பேரும் அப்படி திரும்பி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துருக்க மாட்டேன். எனக்கு என்ன சொன்ன தெரியல தயம். ஒன் டே பார்த்தேன், ஒன் டேவிலே எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஆனா என்னமோ ஒரு ஃபீலிங், அது என்ன ஃபீலிங்னு சொல்ல தெரியல. உனக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு அது சொல்ல தெரியல. ஆனா உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது, எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் உனக்கும் இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங்க அப்படியே ஒருமே அமைதியா பாக்குறான். அவன் லிப்ஸ்ல இருந்து ஒரு குட்டி ஓரத்துல தயாங்க ஓரத்துல ஒரு ஸ்மைலு. நம்ம ஜங்குக்கும் அப்படியே பாக்குறான். இந்த ஸ்மைல், இந்த ஃபீல் எனக்கா மட்டும் இருக்கும்னு ஆசைப்படுறேன். இந்த ஸ்மைல் எப்பவுமே லைஃப் லாங் என்னை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஒரு வெக்கப்பட்டு சிரிக்கல, அந்த ஸ்மைல் எனக்கா மட்டும் இருக்கும்னு ஆசை. இதோ அப்படிக்கா இப்படிக்கான்னு அவன் கண்ணு திருப்பதுல, இந்த கண்ணு என்னை பார்த்தா ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணா பாத்துக்கிட்டே இருக்குதுல, வெக்கப்பட்டு பாக்குதுல, இந்த ஐஸ லைஃப் லாங் சாகு மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கும்னு ஆசை. இதோ நான் பக்கத்துல உட்காந்துருக்க போது பட்டாம்பூச்சி மாட்ட லப்டப்டும் இதையும் அடிக்குதுல, அந்த இதய சத்தத்தை எப்பவுமே நான் கேட்டுட்டே இருக்கணும்னு ஆசை. இந்த பஸ் போயிட்டு இருக்குதுல, இது மாட்ட உன் கைய கோர்த்து விட்டுறவே கூடாதுன்ட்டு இந்த வருஷம் இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் விட்டுறவே கூடாதுன்னு ஆசை. இது மாதிரி நிறைய ஆசை இருக்குது, ஆனா அது என்னன்னு சொல்ல தெரியல. உன்னையோட அழகா உன்னோட மச்சம் அந்த மூல் உன் லிப்ஸு கீழே, அதை எப்பவுமே ஸ்டார் பண்ணாம பாத்துக்கிட்டே இருக்கணும் ஆசை. இந்த மாட்ட நிறைய ஆசை இருக்கு, ஆனா அது என்னன்னு சொல்ல தெரியல, என்ன மாதிரி ஃபீலிங் தெரியல. ஏன்னா நம்ம பார்த்து
ஒரு 2 days பார்த்திருப்போம், அவ்வளவுதான். ஆனா அந்த 2 daysல உன் லைஃப்லாம் உன் கூட வாழ்ந்த மாட்ட ஒரு ட்ரீம், ஏதோ வாழ்ந்து முடிச்ச மாட்ட, அவங்க கூட ஏதோ எத்தனையோ வருஷம் இருந்த மாட்ட ஒரு ஃபீலிங்ஸ், இனிமேல் லைஃப் லாங் கூட உன் கூட தான் இருக்க போற மாட்ட ஒரு ஃபீலிங்கு. இதெல்லாம் என் கனவுல கூட நடக்குமான்னு தெரியல. ஆனா எனக்கு நிஜத்திலே நடந்துட்டு இருக்கு. அது என்ன மாட்ட ஒரு ஃபீலிங்னு எனக்கு சொல்லவும் தெரியல, அது எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. இப்படி உன் கூட கட்டு பக்கத்தால இவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க கூட பக்கத்தால போறான், அப்படியே சீக்ஸ்ல கை வைக்கிறான். நம்ம தயாங்க அப்படி பாக்குறான், ஜங்குக்கா இதோ இப்படி நான் பக்கத்துல வரப்போகுது. என் பேர் இவ்வளவு ஆசை யாரும் கூப்பிடுவாங்கல்ல, நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஆனா இவ்வளவு அழகா கூப்பிடுறதில்ல ஜங்குக்கான்ட்டு, அது எப்பவுமே நான் கேட்டுட்டே இருக்கணும்னு ஆசை. இத மாதிரி நிறைய ஆசை இருக்கு, சொல்லிட்டே போலாம் தயம். இது தப்பா கரெக்டா எனக்கு தெரியல, ஆனா எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல. உன் கூட இருக்கணும், அது ஏன் எனக்கு தோணுச்சுன்னு தெரியல. யாரு முன்னாலேயும் வராத ஃபீலிங்ஸ் ஏன் உன் மேல மட்டும் வந்துச்சுன்னு தெரியலன்னு போது நம்ம தயாங்கும் ஜங்குக்கா எனக்கும் அதேதான். யாரு மேலுமே வராத ஒரு ஃபீலிங், யாரு மேலுமே தோணாத ஒரு உணவு உன் மேல மட்டும் தோணுச்சு ஜங்குக்கா. அது ஏன்னு எனக்கு தெரியல, அது உன்னைய பார்த்தோன்னு மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இந்த ஒரு நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணேன். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒருத்தவங்கள பார்த்தோன்னே அவங்க நமக்கானவங்க தான் தோணும்னு ஆசைப்பட்டேன். தோணுச்சு. அது நெய்யா இருப்பியான்னு எனக்கு தெரியல, ஆனா நெய்யா இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாங்க 2 பேருமே. அப்படியே அவங்க 2 பேத்துக்குமே என்ன பேசணும்னு தெரியல, அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட போறான், நம்ம தயங்கும் அப்படியே கிஸ் பண்றதுக்கு கிட்ட வரான். ஓகேடா, நான் இதோட முடிச்சுக்கிறேன், யாரும் கோச்சுக்காதீங்கடா. நான் 1 ஷாட்லயே முடிச்சிடலான்னு பார்த்தா 2 ஷாட்டா வந்துருச்சு. அதனால நான் சீக்கிரம் போட பாத்துறேன்டா. இது டிலே பண்ண ஐம் சாரிடா. என்னால எப்ப டைம் கிடைக்குதோ நான் சீக்கிரம் போட்டுறேன், லேட்லாம் பண்ண மாட்டேன்டா. ஓகேடா, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன்டா. அது 2மே ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகே, பாய், டாடா, லவ் யூ, சரங்கே.